பேசுகிற தேவன், வார்த்தை கூடாகங்களை ஆட்சி தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். சபை மக்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிற நேரத்தில் யாரெல்லாம் முகநூல் அலையில் நேரடியாக இந்த செய்தியை பார்க்கிறீர்களோ உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் தேவனுக்குள் விசுவாசிக்கிறேன். அநேக காரியங்களை நாங்கள் விடுபட்டவராக, அநேக காரியங்களில் உதவியற்றவர்களாக, யாரோ எங்களை தாங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழுகிற நேரத்தில் அவர்கள் மறக்கிற வேளையில் எங்களுக்கு வேதனைகள் பெருகி வரும். அது இயற்கையாக ஒரு மாமிச ஆவியில் உள்ள மனுஷனுக்கு அப்படியான ஒரு பலவீனங்கள் வரும். ஒருவரும் என்னை தாங்கவில்லை, ஒருவரும் என்னை விசாரிக்கவில்லை. ஆனால் தேவன் ஒரு வார்த்தை கூடாக சொல்லுகிறார், நான் உங்களை தாங்குவேன். ஆமென், ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா புத்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். Book of Isaiah 41 verse 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகியாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஆமென். என் நீதியின் வலக்கரத்தினாலே. இது என்னத்தை காட்டுகிறது என்று சொன்னால், அந்த வலக்கரம் என்பது எப்போதும் ஒரு வல்லமுள்ள கரமாய் இருக்கிறது. ஆமென். அந்த வலக்கரம் என்பது நல்ல ஒரு பலமுள்ள கரமாய் இருக்கிறது. ஆமென். அது எங்களுடைய மனுஷ வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். வலக்கரத்தினாலே நாங்கள் காரியத்தை செய்வோம். அந்த களத்தில் அதிக பலம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இடக்கரத்தை விட. இது எனக்கு வளம் என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவன் வல்லமையுள்ள பலமுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், எப்போதும் நாங்கள் நல்ல காரியத்துக்கு வலக்கையை பயன்படுத்துவோம். ஆமென். அப்படியாக தேவன் கூட தன்னுடைய வலக்கரத்தினாலே எங்களை தூக்கி தாங்குற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தனிமை, உதவியற்ற நிலை, என்னை ஒருவரும் கண்டுகொள்ளவில்லையே, உதவிக்கு வரவில்லையே என்று சொல்லி ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுகிற வேளையில எங்களை அறியாமலே ஒரு சோர்வுகள், ஒரு பின்தங்கின நிலைமைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சில வேளை ஆபத்தில் சில வருவார்கள், என்னை தாங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருப்போம். சில வேளை நாங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட அதிக நம்பிக்கை வைத்திருப்போம், எங்களை அவர் தாங்குவார்கள் என்று. அந்த நம்பிக்கை இருக்கும்போது அவர்கள் மறக்கும் போது நெஞ்சிலே ஒரு இடி விழுந்த மாதிரி ஒரு வேதனை. ஆமென். அது வீட்டார் செய்யும் போது, உறவுகள் செய்யும் போது, நம்பின நண்பர்கள் செய்யும் போது ஒரு நெஞ்சில பெரிய ஒரு அடியொண்டு விழுந்த மாதிரி இருக்கும். அல்லது தாங்குவேன் என்று சொன்னவர்கள் மறந்து கூட விடுவார்கள் எங்கட வாழ்க்கையில. அப்போதுதான் அதன் வலி, வேதனை அதிகமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஏமாற்றம் எங்களை ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் இந்த வார்த்தை கூடாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ப்ராமிஸ் என்னென்று சொன்னால், நான் உன்னை வலக்கரத்தில் தாங்குவேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப யார் தாங்கினான தாங்காவிடிலும் நான் சேவிக்கிற ஆண்டவர் என்னை தாங்குவார். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எங்களை தாங்கி முடித்தார் என்பதை நாங்கள் கண்டுகொள்கிறோம். ஆமென். அவர் தாங்காவிடில், பரமபிதா தாங்காவிடில் நாங்கள் இப்படியாக ஒளியான சேற்றில், கோணலான பாதையில், இருள இருந்து நாங்கள் வெளியில வந்திருக்க முடியாது. அப்படியாக வாக்கு கொடுத்தவர் சொல்றார், யார் கைவிட்டாலும் நீ தனித்து நிற்பதில்லை. ஆமென். நான் உன் தேவன், என்றென்றைக்கும் நான் உன்னோடு கூட இருந்து
நீதியுள்ள கரம். அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? நீதியுள்ள கரம். நான் நீதியை செய்வேன் என்று சொல்லி அவர் ஒரு அடையாளத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எந்த அடையாளம்? அந்த அடையாளம் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில கைகூட வர பண்ணும். ஏனென்றா அதில் ஒரு வல்லமை இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அது தீமையிலிருந்து எங்களை காக்கிற கரமாக அந்த கரம் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இன்று நாங்கள் ஒரு பவர், ஒரு எபிலிட்டி இருக்கிற ஒரு தேவனை தான் நாங்கள் சேவிக்கிறோம். அந்த செயல்கள் எங்களை பலப்படுத்தும். அன்பான சகோதர சகோதரிய, கஷ்டமான சோதனை நேரத்தில் கூட எங்களை அது கூடாக கடந்து செல்லக்கூடிய அந்த தாங்குற சத்திய தேவன் எங்களுக்கு கொடுக்கிறான். ஆமென். அதான் சொல்றது வேற. நீ மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நீ பயப்படாதே, தேவரீர் உன்னை தாங்கி அந்த பள்ளத்தாக்கு கூடாக கடந்து வர செய்வார், அங்க நிக்க விட மாட்டார். அப்ப கஷ்டமான சோதனை நேரத்துல கூட அதற்குள்ளாக கடந்து செல்கிற வேளையில கடந்து சென்று நாம் வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அநீதியான எதிரி எம்மை தாழ்த்தினாலும், தன் தீய எண்ணத்தினாலே காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் உங்களை தாங்கி பிடிக்கும் போது அவனால நிச்சயமாய் பறிக்க முடியாது. அன்லஸ் ஆண்டவர் தாங்கி பிடிக்க நீங்கள் இடம் கொடுக்காட்டி, அவர் இப்படி பிடிக்க 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 நீங்கள் லூஸ் பண்ணி போவீங்களா இருந்தால், அப்பதான் தீய சக்தியாகிய அந்த ஈவில் ஸ்பிரிட், அந்த சத்துரு வைத்திருக்க திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செயல்படும். ஆனால் கர்த்தருடைய கரத்திலிருந்து, அவருடைய நீதியின் பலக்கரத்திலிருந்து ஒருவரும் உங்களை பறிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய ப்ராமிஸ், வாக்கு எப்போதும் எங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். ஆமென். அந்த வார்த்தையும் வாக்குத்தத்தமும் என்றைக்கும் அழியாது. வானமும் பூமியும் அழிந்தாலும் புதிய ஏற்பாட்டிலையோ பழைய ஏற்பாட்டிலையோ தேவன் எதை சொன்னாரு, எனக்கு இப்போ பழைய ஏற்பாடு தள்ளி விடணும், நான் ஒன்லி சங்கீதத்தை மட்டும் விசுவாசிப்பீங்கண்டா நீங்க தோத்து போயிருவீங்க. ஆமென். நிலைத்திருக்க வேணும். தாக்குகிறவர் மத்தியிலும் எங்களை யார் அட்டாக் பண்ண வந்தாலும் அவர் எங்களை தாங்குகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. காயங்கள் ஏராளமாய் இருக்கலாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில. கல்லடியிலும் பார்க்க சொல்லடி என்ன கஷ்டம். கல்லால அடிக்கிறதும் வாக்க, சொல்லால அடிக்கிறது கஷ்டம். அது ஏராளமாய் இருக்கலாம், காயங்கள் ஏராளமாய் இருக்கலாம். ஆனால் அந்த காயத்தை கட்டி அந்த காயத்திலிருந்து எங்களை தாங்கி மடக்கடித்து பிடிப்பதற்கு எங்க ஆண்டவர் எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். அதனால் தன்னுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஏந்துவேன். தாங்காம தப்புவிக்க முடியாது, தாங்காம ஏந்த முடியாது. அப்ப எங்களுடைய தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி தப்புவிக்க வல்லவராயிருக்கிறான். ஹல்லேலூயா. உபாகமம் 31:6 எடுத்தோமாயிருந்தால், டியூட்ரமி 31:6 எடுத்தோமாயிருந்தால், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அவருடைய கரம் தாங்குற கரம் மட்டுமல்ல, அது பிடிக்கிற கரம். அவர் சொல்றார், நீ எப்பவும் பலங்கொண்டு திடமாயிருக்கோம், அவர்களுக்கு பயப்படாத. யாருக்கு? எகிப்தியருக்கு பயப்படாத. ஆமென். அப்ப அவர் தாங்குகிற கரம் மட்டுமல்ல, எங்களை கைவிடாத கரமாகவும் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் இந்த வேளையும் எங்களுக்கு துன்பம் வரும்போது, மனுஷர் புறக்கணிக்கும் போது, மனுஷர் கைவிடும் போது, மனுஷர் விசாரிக்காத வேளையில கூட ஆண்டவற்ற வார்த்தை சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
அது அற்புதம் செய்கிறது கரம், அணைக்கிறது கரம், நாங்கள் விழுந்தாலும் தூக்கி விடுகிற கரம். ஆமென். எங்கள் விழுந்தால் விழுந்த இடத்துல ஒரு மரம் இருக்கும், விழுந்தவனை எரிகிற இதில் எண்ணெய விழுந்தவனை மாடு மிதிக்கிற மாதிரி, அல்லது விழுந்தவனை கண்டுட்டு இப்படி திரும்பி போகிற மாதிரி எங்களோட ஆண்டவர் இல்லை. ஆமென். நாங்கள் விழுந்தா தூக்கி விடுகிற ஆண்டவர். எப்படி தூக்குறார்? வலக்கரத்தால் தூக்குற ஆண்டவர். அவர் தன் கையை பிடித்து எங்களை தூக்கி விடுகிறார். அவ்வளவு அன்பான ஆண்டவர் நாம் சேவிக்கிற ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. தாவீது நெருக்கப்படுகிற வேளையெல்லாம் அவர் சொல்றார், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி பிடித்து கொள்ளுகிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது என்று சங்கீதம் 63:8 சொல்றான். ஆமென். அல்லேலூயா. என் ஆத்துமா தொடர்ந்து பிடிக்கிறது. எப்ப நாங்க மனுஷர் தாங்குவார் என்று நம்பிக்கையா இருக்கிறோமோ, ஆண்டவர் அப்ப சொல்ல தங்குவார், நீ நம்பினவனை பார்த்து நம்பினவனுக்கு பின்னால போ. எப்ப உன்னை நம்புகிறேன் என்று சொல்லி அம்மை நம்புகிறேன் என்று அவரை தொடர்ந்து பிடிப்போமாயிருந்தால் அவர் எங்களை வலது கரத்தில் தாங்குற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். உங்களோட நம்பிக்கை யாரு? நீங்க வச்சிருக்கிற ஆண்டவர். ஆமென். ஆர் பூரணமாய் விழுந்த வேளையில தாங்கி பிடிப்பார் எங்களுடைய ஆண்டவர். சங்கீதம் 63:8. அதே போல சங்கீதம் 37:24 அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். அப்ப விழுந்தாலும் தாங்குவார், நடந்தாலும் தாங்குவார், விழித்திருந்தாலும் தாங்குவார், நித்திரையிலும் தாங்குற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அற்புதம் செய்யும்போது எல்லாரும் பாடிக்கொண்டு வாரார்கள். யாத்ராமா 15வது அதிகாரம் 1வது அதிகாரத்திலிருந்து 1வது வசனத்திலிருந்து பார்ப்பீர்களா இருந்தால் கடந்து வந்த வேளையில் எல்லாரும் ஹாப்பியா பாடினாம். அப்போது ஒரு நல்ல காரியத்தை சொன்னார்கள், உமது வலது கரம் பகைஞனை நொறுக்கி போட்டது என்று சொல்லி அங்க யாத்ராமா 15:6 நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அவர் நொறுக்குகிறவர். எங்களுக்கு விரோதமாக நொறுக்குகிற எங்கள் பகைஞனை நொறுக்கிற கரம்தான் அவருடைய கரம். அவருடைய கரம் வலது கரம் தாங்குகிற கரம், அற்புதம் செய்கிற கரம், அணைக்கிற கரம். எதிரியை அதே கையால நொறுக்கி போடுகிற கரம். இதைத்தான் 15:6வது அதிகாரத்தில் தெளிவாக சொல்லுகிறான். வலக்கரத்தை பிடிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ அவற்றை வலக்கரம் மட்டுமல்ல, எங்களோட வலக்கரத்தை பிடித்து ஆண்டவர் எங்களை நடத்தி பழக்கி வைக்கிறது இவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் தாங்கிறது மட்டுமல்ல, என்னுடைய கையையும் பிடிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, விழுகிற யாவரையும் தாங்கி மடக்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். மடக்கடிக்கப்பட்ட இன்னைக்கு சுருண்டு விழுந்திருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தூக்கி விடுறேன். ஆமென். அல்லேலூயா. அப்படியாக தூக்கி விடுகிற அன்பு எப்போதும் அவருக்குரியது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஏசாயா 46:3 கடைசி பகுதியில் பார்த்தீர்களா இருந்தால், நாங்கள் நினைக்கிறது நாங்கள் ரட்சிக்கப்பட்டோனதான் ஆண்டவர் எங்களை தாங்கினார் என்று சொல்லி, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 46:3 பார்த்தீர்கள் என்றால், யாக்கோபின் சந்ததியாரே, கடைசி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். ஆமென். எப்ப ஆண்டவர் தாங்கினார்? நிச்சயித்தார். உங்களுக்கு ரட்சிப்பை தர உங்களை தெரிந்து கொள்ள ஆண்டவர் நிச்சயித்தார். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, தாயின் கருவில் தோன்றது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பகத்தில் உற்பவித்த முதல் உங்களை தாங்கினவராய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படி இதில் வச்சிருங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப தாயின் கருவில தாங்கின தேவன், தாயின் கருவில உற்பத்தியாக தாங்கின தேவன் உங்களை நடுவழியில கையை விட்டுட்டு அப்படி அழிந்து போக விடுவாரா? விடவே மாட்டார்.
அப்படி தாயின் கருவில் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக சேர்த்து சேர்த்து பார்த்து பார்த்து தாங்கி தாங்கி அந்த 10 மாதத்துக்குள்ள வெளியில வர கர்த்தர் தாக்கி பிடிச்சாராண்டா. ஜீவிய காலம் எல்லாம் அவர் தாங்குற தேவனாய் இருக்கிறார். ஆமென். 4வது வசனம் அதே அரியாத்துல பாருங்க. முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். ஆமென். இன்றைக்கு முதிர் வயதுல நர வயது மட்டும் நான் உன்னை தாங்குவேன். முதிரும் நிறையும். இப்ப நிறைமயிர் தெரியாம நாங்க கருப்படிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற முதிர் வயதிலையும் நரமயிர்லையும் தான் தாங்குவேன். யாராவது எங்களுக்கு அப்படி சொல்ல முடியுமா? நான் நர வயதிலையும் தாங்குவேன், இனி ஏந்துவேன் என்று சொல்லுகிறான். முதிர் வயதுல வயது வாக்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை வரும். என்ன, இந்த பிள்ளை தாங்கும். இங்க வெல்ஃபேர்ல காசு வராட்டி தாங்காயனம் கவர்மெண்ட் பார்க்கட்டும் இடங்கொண்டு விடுனாம், நர்சிங் ஹோமில் விடுவினாம். நர்சிங் ஹோமில் விடாமல் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா தாயிൻ്റെ தகப்பன்ற ஒரு வருமானம் இருந்தால் தான் வச்சிருக்கணும். நான் காணையில் அப்படி வருமானம் இல்லாமல் சும்மா வச்சிருக்கிற அம்மாவை அந்த கவர்மெண்ட் வருமானம் போயிடுமன்றதுக்காண்டி அந்த காசு எடுக்கிறதுக்காண்டியே வச்சிருக்கணும். ஏன் சொல்கிறேன்னு என்று சொன்னால், அந்த முதி வயதிலையும் நர வயதையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்னுடைய பிள்ளை அல்லது எங்கள் சோறை ஊட்டி ஊட்டி எங்களோட பேரப்பிள்ளைக்கு வளர்ப்போம், அந்த பேரப்பிள்ளை நன்றியாக இருக்கும் என்று. ஆனால் நாங்கள் தாளாட்டின பிள்ளைகள், சீராட்டின பேரப்பிள்ளைகள் முதிர் வயது வந்தோடனே அவருடைய பேச்செல்லாம் மாறும் எங்களுக்கு விரோதமாக. ஓங்கி அடிக்கலும் என்றாலும் கைய தூக்குவார்கள். அப்படித்தானே? அனுபவம் இருந்தா சொல்லுங்க. எனக்கு அப்படி ஒன்றும் வரையில. வரக்கு முதலே ஓங்கி அடிச்சு போடுவேன். அதான் நான். அப்படியாக நர வயதிலும் முதிர் வயதிலும் கைதூக்கி அடிக்கிற வேளையிலும் நம்பின பேரப்பிள்ளை கைவிட்டாலும், நம்பின உன் பிள்ளை கைவிட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நரமயிர்ல நீ அடக்கம் செய்யும் வரை நான் உன்னை தாங்குவேன். ஆமென். அல்லேலூயா. அதனால் அதாவது இங்க இருக்கிற முதியோர் யோசிக்க கூடாது, நானும் முதியோர். ஆமென். அல்லேலூயா. நானும் முதியோர். ஆனா நான் நம்புறது, என்ன தாங்கிறது யாருண்டா? நான் கர்த்தரைத்தான் நம்பி வாழ்றேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஏமாற்றப்பட்டு போய் விடுவோம். முதியோருக்கு சொல்றேன், நரமயிருக்கு சொல்றேன், வயோதிபருக்கு சொல்றேன், பிள்ளைகளை நம்பிக்கை வச்சிருக்க விசுவாசிங்க, அன்பு பாராட்டுங்க. பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, உங்களோட சுதந்திரத்துக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஆனால் எங்களோட பிள்ளை தாங்கி கொள்ளும் மட்டும் நீங்களே நினைக்காதீங்க. நம்பி போய் வேறு யாருக்கும் சொல்லி விட்டுறாதீங்க, வேறு யாருக்கும் சொல்லி விட்டுறாதீங்க. ஏனண்டா அதே கண் பார்க்கும் உன்னை வயது முந்த காலத்தில் தாங்குதான், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போதா. ஆமென். அப்படியாக யார் விட்டாலும் முதியோர் நரமயிர் உள்ளவர்கள் கர்த்தரை விடக்கூடாது. என்றால் அந்த கர்த்தர் தான் எங்களை இறுதி வரை பெட்டிக்குள்ள போகும் வரை தாங்குற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவரையே கைப்பிடித்து அவரோடையே நாங்கள் நடந்து கொள்வாமா இருந்தால் அவர் ஒரு கருணை கண்ணராய் இருக்கிறார். முதிர் வயதிலும் தாங்குற தேவன் எப்போதும் என்னுடன் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இருக்கான. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதுக்காக நீ முதிர் வயது இல்லாத எனக்கு பலம் இருக்கு, என்னை தாங்குற சக்தி இருக்குது என்று சொல்லுவீர்களா இருந்தால் ஒரு பிரச்சனை வரைக்கெல்லாம் பார்க்கணும். என்ன அட்டிடியூட், என்ன அழுக, என்ன சத்தம். ஆமென். அப்படியாக என்னை மறவாத ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையில நாங்கள் உறுதியாக இருக்க வேணும். அல்லேலூயா. சங்கீதம் 37:17 நாங்கள் பார்த்தோமா இருந்தா, யாரை கர்த்தர் தாங்குகிறார்? இப்ப எல்லாரையும் கர்த்தர் தாங்குறார். கற்பத்தின் கனி உற்பத்தியிலிருந்து தாங்குறார், முதிர்வயிலையும் தாங்குறார், நரமயிலையும் தாங்குறாருண்டா யாரை கர்த்தர் தாங்க முடியும்?
இப்ப நல்லவரையும் கெட்டவரையும் தாங்குறவராய் இருந்தால் இந்த உலகம் தாங்கி பிடிக்காது. அப்ப சங்கீதம் 37:17 எடுத்துக்கொள்ளுங்கள். 37:17 துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப 5 காரியத்தை சொல்ல போகிறேன். யாரை ஆண்டவர் தாங்குவார்? நீதி செய்கிறவன், அநீதியை வெறுக்கிறவன். ஏனென்றால் அநீதியை கர்த்தர் வெறுக்கிறார். ஆமென். நம் வாழ்க்கையில அநீதி உண்டா? அநீதி கர்த்தரையும் எங்களையும் எப்போதும் விட்டு பிரிக்கும். ஆமென். அப்ப நீதிமான்களை அவர் தாங்குகிறார் என்று சொல்லுகிறார். எம்மை தாங்க வேணுமா? எம்மை விட்டு பிரிக்க முடியாமல் தேவன் இருக்க வேண்டுமா? அநீதியாய் படுகிற எல்லாவற்றையும் நாங்கள் களைந்து போட வேணும். ஆமென். என்ன அநீதிமானை துன்மார்க்கனை தாங்குவேன் என்று எந்த வார்த்தையிலும் இல்லை. நீதிமானைத்தான் நான் தாங்குவேன் என்று சொல்லுகிறார். நீதியாய் நடக்கிற அந்த காரியங்கள் எங்களிடம் வர வேண்டும். அந்த நீதியை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாய் இருந்தான். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாய் இருந்தான். அவன் தேவனை விசுவாசித்தான். நீங்க திருப்பத்தவேல ரோமர் 4:3 அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. அப்ப நீதிமானுடைய வாழ்க்கையில நீதிமானாகிய தேவன் தாங்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக வேண்டும் என்ற வார்த்தையின் மணி எங்களுக்குள்ள பூரணமாக விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென். எதனால? கிரியையினால அல்ல. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். அப்ப நீதிமானத்தான் தேவன் தாங்குறவராய் இருக்கிறார். நீதிமானுடைய சந்ததி ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லை. ஆமென். நீதிமான் விழுந்து எழும்பாம இருந்தது எங்கேயுமே இல்லை. அப்போ முதலாவது தேவனங்களை தாங்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நீதி. அவருடைய சங்கீதம் 37:17 ஆண்டவர் நீதிமான்களை தாங்குற தேவனாய் இருக்கிறார். அந்த நீதிமானாய் வருவதற்கு விசுவாசத்தில் நாங்கள் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். தேவன் ஒவ்வொரு அசைவுகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் கவனிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நாங்கள் அநீதி செய்தால் நாங்கள் சொல்லுவோமே, இந்த மனுஷனுக்கு நீதியே செய்ய தேவையில்லை, பட்சபாரம் பார்க்குறான்னு சொல்லுவான். ஆனால் கர்த்தர் எங்களுடைய அநீதியான காரியங்கள் எதையும் அவதானித்து பார்க்கிறார். ஒரு அசைவு கூட அவதானித்து பார்க்கிறார். எங்களுடைய விசுவாசத்தை கூட பார்க்கிறார். உன்னுடைய விசுவாசம் உன்னை நீதிமானாய் மாற்றியிருக்கா. அப்போ முதலாவது நாம் தேவனுக்கு முன்பாக சரியானதை நீதி உள்ளதை விசுவாசித்து நாங்கள் இருப்போமாயிருந்தால் நீதிமானை தாங்குற தேவன் என்னையும் தாங்கி தப்பிப்பார். ஆமென். அப்ப முதலாவது நீதிமான். இரண்டாவதாக சங்கீதம் 37:23 பார்த்தீங்களா, நல்ல மனுஷனுடைய நடக்கைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியினாலே அவன் பிரியமாய் இருக்கிறான், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, தமது கரத்தினாலே அவனை ஆண்டவர் தாங்குவார். ஆமென். நல்ல மனுஷன் ஆண்டவர்கிட்ட ஒரு கரெக்டரை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்லணும், யூ ஆர் அ குட் மேன், யூ ஆர் அ குட் வுமன். ஆமென். அந்த நல்ல மனுஷன் உத்தமத்தில் இருக்கும்போது, உறுதியாய் இருக்கும்போது, அவன் நல்லவனாய் இருக்கும்போது, இருதயத்தில் சுத்தமுள்ளவனாய் இருக்கும்போது ஆண்டவர் அவனை தாங்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப முதலாவது நீதிமானை தேவன் தாங்குவார். இரண்டாவது அவன் நல்லவனாக உத்தமத்தில் உறுதியாய் இருக்கும்போது அவனை தாங்குற தெய்வமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கையினாலே தேவன் தாங்குறவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறோமா? நல்ல மனுஷன் என்று கர்த்தரிடம் நாங்கள் நல்ல ஒரு சர்டிஃபிகேட் பெற்றிருக்கிறோமா? இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், என்னை நல்லவனாக காட்டிக்கொள்ளவும் என்னை உத்தமனாக காட்டிக்கொள்ளவும் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் இருதயத்தில் நீங்கள் உத்தமம் இருக்கா, உண்மை இருக்கா, நீங்கள் நல்ல மனுஷக்குரிய கிரிகளை நாம் செய்கிறோமா?
அதை பார்ப்பார். அப்ப பேருக்காக நல்லவனாய் இல்லாமல் உண்மையாக இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களைத்தான் தேவன் தாங்குவார் என்று சொல்லுகிறார். என்ன ஆரம்பத்தில் இப்படியெல்லாம் சொல்லி போட்டு இப்படி ஒரு பேரடியை கொண்டாந்து போடுறீங்க என்று நினைக்காதீங்க. ஏனென்றால் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வித்தியாசம் என்று. ஆமென். தேவன் தாங்குவதற்கு அவருக்கு ஒரு குவாலிட்டி தேவை. நாங்கள் தாக்கி எங்களை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு குவாலிட்டி தேவை. அப்போ அதைத்தான் சொல்லி கொண்டு வாரேன். அப்போ வித்தியாசம் இருக்குது. நான் நல்லவனாய் வாழ வேணும், கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேணும். ஆமென். மூன்றாவதாக அவர் தாங்க வேண்டும் என்று சொன்னால் சங்கீதம் 41:1 சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தியாய் இருக்கிறவன் பாக்கியவான் என்றால் சிந்தியாய் இருக்கிறவனை தேவன் தாங்குவார். ஆமென். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவன், தரித்திரரை நினைத்துக் கொள்ளுகிறவர், எளியவருக்கு உதவி செய்கிறவர், அவர்களை தேவன் தாங்குவாராம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்கள் சிறுமைப்பட்டவர்களை தாங்கும் போது தேவன் உங்களை தாங்குவார். இரக்கம் செய்பவனுக்கு இரக்கம் காட்டப்படும். இன்னைக்கு கேட்பதற்கு முன்பு எனக்கே கஷ்டம், எனக்கே பேமெண்ட் இருக்கு, எனக்கே கடன் இருக்கு என்று சொல்லி நாம் சொல்வோமா இருந்தால் தேவனுடைய பார்வையில் சிறுமைப்பட்டவர்களுக்கு நாங்கள் செய்யாத காரியம் ஆண்டவர் சொல்றார். ஏழைக்கு நீ சிறுமைப்பட்டவனுக்கு நீ கொடுத்தால், ஆமென், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட எனக்கு நீ கடன் கொடுக்கிறாய். ஆமென். நீங்க கொடுத்து பாருங்க. அந்த விதவை தன்னுடைய ஜீவனத்துக்கு உள்ளது எல்லாவற்றையும் கொண்டு வந்து போட்டாளங்க. ஆமென். ஆனா பரிசேயன் என்ன செய்தான்? தன்னிடம் இருந்ததுல ஒரு பங்கை கொட்டான். ஆனா இவளுடைய பேர் தான் அந்த விதவியை குறித்து தான் ஆண்டவர் சொல்றார். ஆமென். அது மட்டுமல்ல, பாருங்க, அந்த சிறுமைப்பட்டவருக்கு தரித்திரத்துக்கு கொடுக்கும்போது கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். நீதிமொழிகள் 22:9 சொல்லுது, கருணை கண்ணனார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். அப்ப சிறுமைப்பட்டவர்கள் அவர்களுக்கு நாங்கள் தாங்கும் போது என்னுடைய பிள்ளைகள் சொல்லுவார்கள், ரோட்டில் போகிற பிள்ளைக்கு கஞ்சி ஊற்றுனா உன்ற பிள்ளை வளரும். அப்படித்தானே. அப்படி நாங்கள் அவர்களை தாங்கும்போது தேவன் எங்களை தாங்குவார். ஆமென். அல்லேலூயா. அது மூன்றாவது. முதலாவது நீதியாய் இருக்க வேண்டும். ரெண்டாவது தேவ பார்வையில் நல்ல மனுஷனாய் இருக்க வேண்டும். மூன்றாவது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தியாய் இருக்கிறவனை தேவன் தாங்கிக் கொள்ளுவார். நாலாவது சங்கீதம் 94:18, புக் ஆஃப் சாம் 94:18. Psalm 94:18. என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப நாலாவது, தேவனிடம் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த கிருபை எங்களை தாங்கும் என்று இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இன்றைக்கு அவருடைய கிருபையில நிலைத்திருக்க வேணும். ஆமென். கிருபையை நாங்கள் இழந்து விடக்கூடாது. அதிகாலை தோறும் தேவனுடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. ஆமென். அவருடைய கிருபையை எந்த இடத்துல தேவனை அதிகமாக தேடுகிறானோ அவருடைய வாழ்க்கையில கிருபை பெருகும். கிருபை பெருகிற அவர் தாங்கி பிடிக்கிற சக்தியும் எங்களுக்குள்ள வந்துவிடும். ஆமென். இந்த அவருடைய கிருபை தானங்களை, கிருபை இல்லாமல் நாங்கள் வாழ முடியுமா? இல்லை, கிருபை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. அப்போ அந்த கிருபையை கடைசி காலத்தில் இருக்கிற நாம் இழந்து விடக்கூடாது. ஆமென். கிருபைக்காக காத்திருக்க வேணும். துதி, தாளந்துகள், தேவனுக்கு பயப்படுற காரியங்கள், சோத்தரிக்கிற காரியங்கள் எல்லாம் தேவ கிருபைக்குள் எங்களை கொண்டு வந்துவிடும். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவர் உமது கிருபை வேணும், என் ஜீவனை பார்க்கலும் அது கிருபை பெறுது. அந்த கிருபை என்னை தாங்க வேணும், என்னை வழி நடத்த வேணும், என்னை தப்புவிக்க வேணும்.
ஆமென். கிருபை இருந்தா தேவன் ஆறுகளை கடக்கும் போதும் தாங்குவார். ஆமென். அக்கினியில் நடக்கும் போதும் தாங்குவார். எங்களுக்கு அந்த கிருபை தேவை. நாலாவதாக கிருபை. கடைசியாக நீதிமொழிகள் 19:14 முடிக்க போகிறேன். நீதிமொழிகள் 19:14 ஐந்தாவதாக வேதம் சொல்லுகிறது. Proverbs 19:14 19:14 Hallelujah. 19. ஓகே, நீதிமொழிகள் வாசிங்க 1:19. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. It's okay. It's okay. அதில் சொல்லப்படுகிற வார்த்தை, மனுஷ ஆவி அவனுடைய பலவீனத்தை தாங்கும், ஆனால் முறிந்த ஆவி தாக்கி பிடிக்காது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்களை தாங்கி பிடிக்கும் போது ஒரு பலன் வருமா இல்லையா? வரும். அப்ப மனுஷ ஆவிய நம்பி நாங்க வாழ்ந்தோமா இருந்தால் அது பலவீனத்தை தாங்கிறதா இருக்கும். ஆமென். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் சார்ந்து வாழ்ந்தோமா இருந்தால் முழு பலன் எங்களுக்கு வந்துவிடும். ஆமென். அதனால் தான் சங்கீதக்காரன் பாவம் செய்யும் போது சங்கீதம் 51:12 புக் ஆஃப் Psalm 51:12 சொல்றது, உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிற அனுபவம் வர வேணும். அவர் எங்களை தாங்கிக் கொள்ள வேணும். தேவன் கொடுத்த ஆவியானவர் தாங்கிக் கொள்ளணும். தேவன் கொடுக்கிற கிருபை எங்களை தாங்கிக் கொள்ள வேணும். நாங்கள் சில கிரியை நல்ல சிறுமைப்பட்டவரை தாங்குவதும் போது அந்த எங்களுக்கு அந்த தாங்குதல் சக்தி தேவனிடம் இருந்து வர வேணும். ஆமென். அந்தப்படியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் உதவி செய்கிறார். நான் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிற வேளையில் ஆவியானவர் எனக்காக பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார். ஆமென். ஆவியானவர் உங்களை தாங்கி பிடிக்க வேண்டும். அவருடைய பலம் எங்களுக்குள்ள வர வேண்டும். உற்சாகத்தின் ஆவி தாங்கும்படி அந்த ஆவியானவரை நாங்கள் கேட்க வேண்டும். ஏன் உற்சாகத்தின் ஆவி? மனுஷர் தள்ளி விடும்போது, மிதிக்கும் போது, அடிக்கும் போது, சொற்களால் கடினப்படுத்துகிற வேளையில் எங்களை தாங்குவதற்கு ஒரு சக்தி வேணும். அது மனுஷ ஆளில பரிசுத்த ஆவி. ஆமென். ஹல்லேலூயா. ஆனபடியால் இன்று ஆண்டவர் சொல்றார், சாத்தான் விழுத்த நினைத்தாலும் ஆண்டவர் உங்களை தாங்குகிறவராயிருக்கிறார். ஆமென். அக்னியில் இருந்தாலும் தாங்குகிறவராயிருக்க. சிங்கக்கபியில இருந்த தானியலை ஆண்டவர் தாங்கினாரா இல்லையா? அவனுக்குள்ள இன்னும் இருந்தது செப வீரன். ஆமென். அக்னியில சூளையில இருந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோக்கு ஆண்டவர் தாங்கினாரா இல்லையா? தாங்கினார். ஆமென். அப்ப எங்களுடைய ஆண்டவர் தாங்க வேணும் என்று சொன்னால் இந்த 5 காரியத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தானியேல் செபித்தான் 3 வேளை. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ ஆராதிக்கிறவர் கைவிட்டாலும் நாங்கள் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டோம். அப்படி ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. இன்றைக்கு தேவன் தாங்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். தேவன் குகைக்குள்ள இருந்தா கூட உங்களை தாங்குவார். ஆமென். எலியா ஒரு டிப்ரெஷன், செத்து போக வேணும், நான் மறைச்சு போக வேணும், ஒரு சூசைட் பண்ண வேணும், செத்து போக வேணும் யாருக்கு வரும்? தன்னை தான் மாய்த்து கொள்றவனுக்கு, அப்படித்தானே? ஆனால் ஆண்டவர் குகைக்குள்ள கண்டார் எலியாவை. ஆமென். இன்றைக்கு என்னதான் அக்கினி மயமான வேதனைகள் எங்களை வாட்டினாலும், குகை அனுபவம் இருந்தாலும், சிங்கக்கவி அனுபவம் இருந்தாலும், அக்னி சூழலில் நடக்கிற அனுபவம் இருந்தாலும் என் தேவாதி தேவன் என்னை தாங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் தாங்குவதால தேவ பிள்ளைகள் நீங்கள் பயப்படாதிருங்கள், திடமாயிருங்கள், உறுதியாயிருங்கள். ஹல்லேலூயா. அப்படியாக நெருக்க நேரத்தில் கூட ஆண்டவரே
என்னை நீர் தாங்குற தேவன் என்று என்னோடு இந்த நாளிலும் நீர் பேசியிருக்கிறீர். ஏசாயா 41:10. அந்த கரம் வலது கரம். ஆமென். அவரிடமிருந்து உங்களை ஒருவரும் பிரிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் 5 காரியத்தை எதிர்பார்த்தார். நீதிமானாய் இருந்து கொள், நல்லவன் என்ற அந்த அடையாளத்தோடு இருந்து கொள், சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறவராக நீ இருந்து கொள். ஆமென். அல்லேலூயா. மற்றது பரிசுத்த ஆவியானவரால் நீ நிரப்பப்படுற அனுபவத்துக்குள்ள இருந்து கொள். ஆமென். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, கிருபைக்குள்ள நாங்கள் இருந்து கொள்ள வேணும். இந்த 5 காரியத்தில் அவதானமாக இருந்தால் ஆண்டவர் சொன்னார், தாயின் கற்பத்தில் இருந்து உன்னை தாங்குவித்தேன், ஒப்புவித்தலிருந்து தாங்கினேன், இனியும் தாங்குவேன், இனியும் சுமப்பேன், இனியும் தப்ப வைப்பேன், முதிர் வயதும் நரமயிலும் எங்களை தாங்குவார். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று இந்த நாளிலும் எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாங்கள் சுபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஏசாயா 41:10 சொல்லிடும் பிரகாரம் வலக்கரத்தில் என்னை வைத்து பாதுகாக்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி என்னை தாங்குபவராய் நினைத்தவர்கள் என்னை விட்டு போயிருக்கலாம், என்னை தாங்குபவர் என்று நம்பியிருக்கவர் என்னை விட்டு போயிருக்கலாம், என்னை தள்ளி இருக்கலாம், ஆனாலும் நான் தள்ளாடுவதில்லை என்று இந்த காலவேளையிலும் உறுதியாய் சொல்லுங்க. அல்லாடுவது என்று உறுதியாய் சொல்லுங்க. நான் தள்ளாடுவதில்லை. என் தேவன் என்னை வலக்கரத்தில் தாங்கி பிடித்து கொள்ளுகிறார். நீதியின் வலக்கரத்தில் தாங்கி பிடித்து கொள்ளுகிறார். அவருடைய கரத்தில் இருந்து ஒருவரும் என்னை பிரிக்க முடியாது. ஹalleluya. thank you lord, thank you lord. நன்றி சுவாமி. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அங்கெங்க பார்க்காதீங்க, அங்கெங்க பார்க்காதீங்க. மனுஷாவி பலவீனப்படுத்தும் உங்களை தாக்கி பிடிக்கவே பிடிக்காது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தாங்கி பிடிக்கும்படியாக. Can you do it little loud? Hallelujah. Thank you Lord. நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் கேட்டது போல ஆண்டவரே, இன்று நாங்கள் கேட்ட செய்தியின்படியாக நீர் எங்களை தாங்கி பிடிக்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய வலது கரத்தினாலே எங்களை தாங்கி ஆண்டவரே, நன்றி சுவாமி, பிடித்து எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நான் உன்னை கண்டு கொண்டேன். ஆமென். ஹalleluya. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களை கண்டீர் ஆண்டவரே. சொல்லுங்க, என்னுடைய எலும்புகளை கண்டீர் ஆண்டவரே. சுமந்து உன்னை செல்லுங்க. தாங்குவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீ சொன்னதை செய்கிற தேவனா இருக்கிறபடியா ஆண்டவரே, எங்களை நீ தாங்கிக் கொள்ளும்படியா, எங்களை வழி நடத்தும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு காலம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களை வலது கரத்திலே பிடித்திருக்க என்பதை அறியாது இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. முதிர் வயதிலும் ஆண்டவரே எங்களை தாங்குவேன், நர வயதிலும் எங்களை தாங்குவேன் சொன்ன கர்த்தாவே, நாங்கள் எதிலேயோ நம்பிக்கை வைத்திருக்கிறோம், என்னவோ காரியங்களை நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் உண்மையிலே நம்பிக்கை வைத்து நாங்கள் ஓட்டத்தை ஓடும் பொழுது ஆண்டவரே, முதிர் வயதிலும் நான் ஆண்டவரே கர்த்தாவே உன்னை தாங்குவேன் என்று சொன்னார். நீதிமானாய் எங்களை மாற்றி வைத்திருக்கிறார். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் நீதிமானாய் மாற்றினீர் ஆண்டவரே. அந்த நீதிமானுக்கு ஆண்டவரே நீ செய்ய போகிற காரியங்களை குறித்து பேசியிருக்கிறீர் ஆண்டவரே கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரை இதை கேட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நீதிமானாக இருக்கும்படியாக எங்களை தெரிந்திராண்டவர். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, சிறியோருக்கு நாங்கள் செய்கிற காரியத்தை ஆண்டவரே உமக்கு செய்கிறவர்களாக நாங்கள் தாங்கும்படியாக ஆண்டவரே, நாங்கள் சிறியோரை தாங்குகிறவர்களாக நீர் எங்களை தாங்குகிறீர் ஆண்டவரே. சிறியோரை தாங்குகிற கரங்களாக எங்களுடைய கரங்களை ஆண்டவரே பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களுடைய கரங்கள் பலப்படும்படியா ஆண்டவரே, இருதயத்திலே உறுதியை கொடுக்கும்படியாய் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரை அறியாது இருந்திருக்கிறோம். ஆண்டு நாட்களிலும் ஆண்டவரை எங்களுடைய அறியாமையை எடுத்து போட்டு ஆண்டவரே, இனிவரும் காலங்களிலே நாங்கள் ஆண்டவரை கர்த்தாவே
தேவனே உம்முடைய கட்டளையின்படி நாங்கள் கொடுக்கிறவர்களாக கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வர்களாக எம்முடைய கரத்தை உயர்த்துவீராக. உம்முடைய கரத்தை உயர்த்துவீராக. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. உம்முடைய வலது கரத்திலே நீ தாங்குவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. வலது கரத்தை பிடிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. வலக்கரம் பிடித்து நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்னதன்படி இன்றைக்கு ஆண்டவரே நீர் எங்களுடைய வலது கரத்தை எல்லாரும் வெக்கப்படாதீங்க, உயர்த்துங்க கரத்துக்கு நேர. ஆண்டவர் இன்றைக்கு வலது கரத்தை பிடித்து நடக்கும் பொழுது உங்களோட வாழ்வியல் ஒரு பெரிய மாற்றம், உங்களோட பினான்சியல் ஒரு மாற்றம், உங்களோட காரியங்கள் ஒரு மாற்றம், உங்களோட சிந்தனை ஒரு மாற்றம். தேவன் வலது கரம் பிடித்து நடத்த போகிறார். இந்த வலது கரம் உயர்த்தப்பட்டிருக்கிற வலது கரம் ஆண்டவரே உமக்குள்ள பலமுள்ள கரமாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பலமுள்ள கரமாக மாறுவதாக. இந்த வலது கரத்தாலே செய்ய போகிற வேலைகள், அநேக வேலைகள், அற்புதங்களை நீர் காண செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் இந்த நாட்களில் நாங்கள் இந்த வசனத்தை கேட்டுவிட்டு உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு விட்டு அதன்படி நடவாமல் நாங்கள் தெரியாதவாறு ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே நீதிமானாய் எங்களை மாற்றி இருக்கிற ஆண்டவரே அந்த நீதியின்படி நாங்கள் நடக்கிறவர்களாக எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே நீர் பிடித்த வலது கரம், இந்த வலது கரங்கள் ஆண்டவர் எவ்வாறு சொல்லுங்க, இந்த வலது கரம் நீர் பிடித்த வலது கரம் எங்களை விட்டு விடாத ஆண்டவரே. நான் பிடித்தால் விட்டு விடுவேன், ஆனால் நீர் பிடித்திருக்கிற கரம் என்னை ஆண்டவரே ஒரு போதும் விடாத ஆண்டவரே. என்னை தாங்கும், என்னை தப்புவிக்கும், என்னை நடத்தும் என்று நீர் ஆண்டவரே நாளிலும் சொன்னதன்படி எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. துதிக்க எல்லாம் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறார். நீங்க எங்க போனாலும் வலது கரத்தை ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார்.